இந்த பதிவில் நம்ம எப்படி ஜாவாவோட கன்ஸ்ட்ரக்டர் மற்றும் டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்தைய பதிவில் நான் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் 2 பப்ளிக் வேரியபிள் லென்த் அண்ட் வித்ன்னு க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஃபைண்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு மெத்தடில் அதை மல்டிப்ளை பண்ணி அதோட ஏரியாவை ரிட்டர்ன் பண்ணேன். அதை மெயின் ஃபங்க்ஷன் sample.javaவில் ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி அந்த லென்த் அண்ட் வித்துக்கு செட் ஆஃப் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணி ஏரியாவை கால்குலேட் பண்ணோம். இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, லைன் நம்பர் 8 and 9 தான். நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சு நேரடியாக ஒரு ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, டிக்ளேர் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் யுவர் கிளாஸ் இஸ் ப்ரைவேட். வேரியபிள் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டாக தான் கொடுக்கணும். மெத்தட்ஸ் எல்லாமே பப்ளிக்காக தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெக்டாங்கிள் கிளாஸில் போய் இந்த பப்ளிக் அப்படிங்கிறத ப்ரைவேட் அப்படின்னு மாற்றுனீங்கன்னா இதோட மீனிங் என்னென்னா, இந்த 2 வேரியபிள்ஸும் இந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் வேலிடாக இருக்கும். இந்த கிளாஸை விட்டு வெளியே வந்த உடனே இங்கே பாருங்கள், இது எரர் காட்டிடுச்சு. இந்த எரர் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபீல்டு லென்த் இஸ் நாட் விசிபிள், அதே மாதிரி வித்து நாட் விசிபிள் அப்படின்னு வருது. ஸோ அப்போ நமக்கு இந்த வேல்யூவை இனிஷியலைஸே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதுக்கான இந்த கான்செப்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணணும், எப்பயுமே வேரியபிள்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக கொடுக்கணும், மெத்தட்ஸ் எல்லாம் பப்ளிக்காக கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் டேட்டா என்கேப்சுலேஷன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கிளாஸை தவிர வெளியில் அந்த டேட்டாவை ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ செக்யூராக ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்டை ஜாவாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ எனிவே நான் வந்து ப்ரைவேட்டாக கொடுத்துட்டேன். இருந்த போதிலும் நான் இந்த லென்த் அண்ட் வித்துக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஃபைண்ட் ஏரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முழுமையான சொல்யூஷன் கிடையாது. பட் இதை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்போம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் மாதிரி தான் செயல்படும். பட் இதுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் எதுவுமே இருக்காது. இதோட நேம் கிளாஸ் நேமாக தான் இருக்கணும். இதில் நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அந்த வேரியபிள்ஸை டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்பயுமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் தனியாக கால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டரோட ப்ரைமரி யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ஆப்ஜெக்ட்டு அதோட வேல்யூ ஸ்டோர் ஆகிறதுக்கான ஹீப் மெமரியை ப்ரைமரி மெமரியில் க்ரியேட் பண்ணும். இப்போ ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். இந்த ரெக்டாங்கிள் கிளாஸில் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ரிட்டர்ன் டைப் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் நேம் கிளாஸ் நேமாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். இது கால் ஆகும் பொழுது இது மெமரியை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இந்த லென்த் அண்ட் வித்துக்கு 50.0 34.5 அப்படிங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடும். இப்போ இங்கே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இனிஷியலைசேஷனை எடுத்துடணும். ஸோ இதோட கான்செப்ட் என்ன, நேரடியாக நீங்கள் எந்த ஒரு மெயின் ப்ரோக்ராம்லேயோ இல்லை அனதர் ஜாவா ப்ரோக்ராம்லேயோ மற்ற ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை டைரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ இந்த நியூ ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது ரன் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி லென்த் அண்ட் வித்துக்கு இந்த டிஃபால்ட் வேல்யூ இனிஷியலைஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். நமக்கு 1725 அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை தடவை இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணாலும் இந்த 50 and 34.5 தான் டிஃபால்ட் வேல்யூ இனிஷியலைஸ் ஆகி ஏரியா அவுட்புட்டாக கிடைக்கும். அவுட்புட்டுங்கிறது இந்த ஒரே மாதிரியான அவுட்புட் தான் இருக்கும், 1725 தான். ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நீங்கள் பேராமீட்டர் வாங்கலாம். நீங்கள் மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு கிளாஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த பேராமீட்டரில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வழியாக 2 வேல்யூவை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூங்க அசைன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரெக்டாங்கிளை நம்ம அப்படியே விட்டுருவோம். இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், ரெக்டாங்கிள் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இதை நான் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது இங்கே நான் ஒரு 23.0, 15.3 இப்போ இந்த 23.0 15.3 அப்படிங்கிறது இந்த எல்லுக்கும் டபிள்யூக்கும் அசைன் ஆகி அது இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் ஆகும்.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதே மெசேஜை அப்படியே காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஆப்ஜெக்டை மட்டும் ரெக்டாங்கிள் 2ஆக மாற்றலாம். இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, ஒரு கிளாஸுக்கு நீங்கள் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. ஸோ ரெக்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ரெக்டாங்கிள் 2ங்கிறது அனதர் ஆப்ஜெக்ட். ரெக்ட்டுங்கிறத கால் பண்ணும்பொழுது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அதில் வந்து 50 34.5 பாஸ் ஆகி ஏரியா கால்குலேட் பண்ணோம். ரெக் 2வை பாஸ் பண்ணும்போது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அதில் வந்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது அசைன் ஆகி உங்களுக்கு ஏரியா கால்குலேட் ஆகும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு 1725, செகண்டுக்கு 3521. இப்போ நம்ம இதை மாற்றுறோம், இன்கேஸ் 23 வந்து 67 மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கான ஏரியா ஆஃப் இப்போ மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வழியாகவும் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வழியாகவும் வேல்யூவை பாஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டாஸ்க்கையும் பண்ணலாம். இது வந்து ஒரு வகையான மெத்தட்.